வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திர அதிபதியின் கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதியை பற்றி பார்ப்போம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார். பொதுவாகவே ஒருவர் ஜாதகத்தில் புதன் பகவான் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய கிரகம். ஜோதிடத்தில் தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய கிரகம், படிப்புக்கும் கல்வி அறிவுக்கும் உரிய கிரகம், உடம்பில் மெல்லிய நரம்புகளுக்கு உரிய கிரகம். இந்த மாதிரியான ஒரு நல்ல கிரகம். ஆனாலும் அதுக்கு 2 குணங்கள் உண்டு. என்னன்னு பார்த்திங்கன்னா, புதன் பகவான் நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால், சுபர்களோடு சேர்ந்தால் நல்லதை செய்வார். அதே தீய கிரகங்களோடு சேர்ந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை தான் புதன் பகவானும் செய்வார். அதாவது உங்கள் லக்கணத்துக்கு யோகரோட இணையிலும் புதன் பகவான். அப்படி இல்லைன்னா தனித்து நின்று அவர் பலாபலன்களை வழங்கினா நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குவார். புதன் ஜாதகத்தில் கேட்டால் கண்டிப்பாக தாய்மாமனோட வளர்ச்சி பாதிக்கப்படும். புதன் நல்ல முறையில் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக தாய்மாமனுடைய அன்பும் ஆதரவும் ஜாதகருக்கு கிடைக்கும். பொதுவாக புதன் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தனித்து நின்னார்னா அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் புதன் கிரகம். அதே வேளையில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோடு சேர்றதை விட புதன் பகவானோட சேர்ந்தால் ராகுவோட தோஷங்கள் கட்டுப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவகிரகங்களில் புதனுக்கு மட்டும்தான் ராகு பகவான் கட்டுப்படுவார். நீங்கள் இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்து, ஆயில்யம் கடகராசியில் வரும். ஆயில்ய நட்சத்திரமும் கடகராசியும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமும் ஜென்ம ராசியுமாக வந்தாலும், அல்லது கேட்டை நட்சத்திரமாக வந்தாலும், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும், அல்லது ரேவதி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக இருந்து மீன ராசியாக வந்தாலும், கண்டிப்பாக உங்களுடைய முதல் திசை புதன் திசையாகத்தான் இருக்கும். அப்படி நீங்கள் புதனின் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் 17 வருட புதன் திசையை சந்திக்க வேண்டியிருக்கும். புதனின் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதாவது புதன் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 12.25 வருஷத்தை புதன் திசையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் புதன் நட்சத்திரமான அந்த 3 நட்சத்திரத்திலையும் 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா 8.5 வருஷம் புதன் திசையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். புதன் நட்சத்திரம் 4ஆம் பாதமான 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 4.25 வருஷம் நீங்கள் புதன் திசையை சந்திக்க வேண்டியிருக்கும். இது அந்த பாதத்தில் டிகிரியை பொறுத்து தான் உங்களுடைய அந்த திசையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது உங்களுக்கு வயதுக்கேற்ப கல்வியும் ஞான அறிவும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு படிப்பிலையோ அல்லது ஞானத்திலையோ மந்தமான சூழ்நிலை தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் உடனே போக வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதாரண்யேஸ்வரர். இந்த கோவில் புதன் பகவானுக்கான பரிகார ஸ்தலமாக இருக்குது. ரொம்ப பழமையான கோவில். இங்கே உள்ள சுவாதாரண்யேஸ்வரர் மிகவும் அற்புத சக்தி படைத்தவர். இந்த கோவிலில் முறையாக 3 தீர்த்தம் இருக்குது. 1 சூரிய தீர்த்தம், 2 அக்னி தீர்த்தம், 3 சந்திர தீர்த்தம். இந்த 3 தீர்த்தத்துலேயும் நீங்கள் முறையாக குளித்து உடை மாற்றி பிறகு கணபதியை தொழுது, கண்டிப்பாக கணபதிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். இங்கே முன்னாடி கொடிமரத்திட்ட இருக்கிற கணபதியை வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா கணபதிக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் கணபதிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அங்கே உள்ள அகோரமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர், அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் பேரில். பிள்ளையில் எப்படி காளிக்கு தனி சன்னதி உண்டு, அதே போல் இந்த கோவிலில் அகோரமூர்த்திக்கு தனி சன்னதி உண்டு. அதை முடித்து விட்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அதை முடிச்சுட்டு அப்படியே அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை. அம்பாளுக்கு முடிச்சுட்டு நேராக புதன் பகவானுக்கு போனீங்கன்னா புதன் பகவானுக்கு நாயுருவி, அதாவது நாயுருவி இலையால் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா புதன் பகவானுடைய சமித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி சமித்து கோவில் வாசல்லே விற்கும். நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போய் அந்த இலையால் புதன் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் நரம்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் குறையும்.
அதே போல் நீங்கள் புதன் பகவானுக்கு 17 தீபங்கள் ஏற்றுங்க. புதன் பகவான் சன்னதிக்கு நேராக இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மீன் நிறையா இருக்கும். அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. சிவபெருமானை 11 முறை வலம் வாங்க. இந்த நட்சத்திரத்தினால் ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேறு கோவில் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதியால் ஏற்படும் பிரச்சனைகளை நம்ம திருவெண்காடு போய் புதன் ஸ்தலமான இந்த திருவெண்காட்டில் போய் புதன்கிழமையில் போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன்கிழமையில் போகணும். புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் வாங்கி கொடுத்து, பச்சை கலர் வஸ்திரம் வாங்கி கொடுத்து, பச்சை பயிறு தானம் பண்ணிங்கன்னா, அதை பச்சை பயிரில் சுண்டல் செய்து கொண்டு போய் அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு 11 பேருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும். புதனால் ஏற்படக்கூடிய தோஷத்திலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நிறைய திதி தர்ப்பணம் போன்ற யாகங்களும் தோஷ நிவர்த்திக்கான யாகங்களும் நடைபெறுது. நீங்கள் கோவில் முறைப்படி இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில் முறைப்படி பணம் கட்டி இந்த யாகத்தில் கலந்துக்கலாம். நீங்கள் எது எப்படி இருந்தாலும் இந்த புதனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்நாளில் அந்த முதல் திசை புதன் திசை நடக்கும்போது ஒரு முறைனாலும் போயிட்டு வர்றது சாலச் சிறந்தது. கோவிலை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கோவிலோட அமைப்பு, தோற்றம், அதுக்கு போகக்கூடிய வழிகள்லாம் இருக்கும். நீங்கள் மேற்கொண்டு தகவல் வேணுன்னா கோவில் நிர்வாகத்திடம் பேசிக்கொள்ளுங்கள்.